அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சொற்கள் அதனுடைய உருவாக்கம் எப்படி நடந்தது அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம தமிழில் தான் பேசுகிறோம், தமிழ் சொற்கள் தான் பேசுகிறோம். அந்த சொற்களின் வரலாறு எப்படி அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதன் தொடக்கமாக வரலாறுங்கிற சொல்லுடைய விளக்கத்தையே இன்னைக்கு பார்த்துடலாம். நம்மளுடைய தமிழ் மொழி அறிவின் மொழி, அறிவியல் மொழி. காரணம் என்னன்னா, எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒன்றை தமிழ் பேசாது. அதனால தான் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது பேரியல்ல வரும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேனா அப்ப வரலாறுங்கிற சொல்லுக்கும் பின்னாடி ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அது என்னவா இருக்கும்? இப்போ நம்ம பேசும்போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம்ப்பா, வரல் ஆறு, வரல் கூட்டல் ஆறு, வரலாறு. மனிதனின் ஆதி காலத்திலேருந்து பயணப்பட்ட வழியவே வரலாறுங்கிற சொல்லுக்குள்ள பொதிச்சு வச்சுட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆய்வாளர்களும் மனித இனம் ஆற்றங்கரையிலேயே தான் பயணப்பட்டு இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே ஒன்னா ஒரே கருத்துல ஒத்துக்கிறாங்க இல்லையா? பெரிய ஆய்வெல்லாம் செஞ்சு உலகம் முழுக்க மனித சமூகம் எப்படி எப்படிலாம் நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறத பெரிய ஆய்வெல்லாம் செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரே ஒரு சொல்லு, ஒத்த சொல்லுல அந்த மொத்த வரலாறையும் தூக்கி அடக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இது எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு. இந்த இடத்துல நம்ம பெருமைப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, வரல் ஆறு, ஆறுடன் தொடர்புடைய ஒரு சொல் வரலாறை குறிக்கும் சொல் தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. நீங்க பாருங்க, இப்போ இணையத்துல தேடி பாருங்க. நம்மளுடைய மிக நெருக்கமான ஒரு மொழி, இந்தியாவில் இருந்த மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆனால் இன்று வாழாத மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல இதிஹாசம் அப்படிங்கிறது தான் வரலாறு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல். இதிஹாசம் அப்படின்னா என்னடான்னு பார்த்தா, இது இப்படிதான் நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த சொல்லுக்கான விளக்கமா அவங்க கொடுக்குறாங்க. இந்த உலகம் முழுமைக்கும் இன்னைக்கு பேசக்கூடிய ஆங்கில மொழியில வரலாறு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல்லுன்னு பார்த்தா அது ஹிஸ்டரி அப்படிங்கிற சொல் தான் இருக்கு. அந்த ஹிஸ்டரிக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அது ஒரு கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்ததாகவும், அந்த ஹிஸ்டோரியாங்கிற சொல்லுக்கு இன்கொயரி அல்லது நாலேஜ் அக்வயர்ட் ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. என்ன அர்த்தம்? விசாரணை அல்லது விசாரணையில் கிடைத்த தகவல் அப்படின்னு அவங்க பொருள் கொடுக்குறாங்க. இந்த விசாரணையில் கிடைத்த தகவல்ங்கிறது எப்படி வரலாறு அப்படிங்கிறதுக்கு பொருந்தி வராது இல்லையா? அப்படியே கொஞ்சம் ஜெர்மன் பக்கம் போவோம். அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஹிஸ்ட்ரிங்கிற வேர்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய சொல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கெஷிட்டே. இந்த வார்த்தைக்கு அவங்க என்ன பொருள் தர்றாங்கன்னா, கதை சொல்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அடுத்ததா அரபிக் லாங்குவேஜ் போவோம். அந்த மொழியில் இதுக்கு தாரிக் அப்படிங்கிற ஒரு சொல் இணையான சொல்லாக சொல்கிறாங்க. தாரிக்னா நடந்த ஹிஸ்டரி அப்படின்னு அர்த்தமாமா. இன்னொரு விஷயம் தேதி அல்லது குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு அர்த்தமாமா. நான் ஏன் இந்த பிறமொழி சொற்களை இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் வியப்பாக பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் தமிழ் எவ்வளவு பழமையான ஒரு வரலாறு என்னும் சொல்லில் பொதிந்து வைத்திருக்கிறது என்கின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வரலாறு என்னும் ஒத்த சொல்லுல, ஒற்றை சொல்லில் மனித நாகரிகத்தின் தோற்றுவாயே எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கிறத ரொம்ப அழகா நம்ம தமிழர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. நாம் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு நம்ம பெருமைப்படுறதுக்கு இந்த ஒரே ஒரு சொல் போதும். இவ்வளோ பெரிய பெருமையான செய்தியை பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தமிழின் இந்த ஆழத்தையும் அழகையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்துவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.